பொதுவாகவே மீனராசிக்காரர்கள் இருக்க இடம் தெரியாம இருந்துட்டு போயிரணும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அது உங்களுக்கு தான் பொருந்தும். எல்லாரோடையும் இணக்கமாக போகக்கூடியவர்களாக இருப்பீர்கள். அதுலயும் இந்த பூரட்டாதி வந்து அப்பா பையனுக்கு மட்டும் ஆகாது. உத்திரட்டாதி வந்து பொதுவாவே வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க பிறந்தவுடனே சனி திசை வர்றதுனால அவங்களுக்கும் அப்பாவுக்கு வந்து பெருசா ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கிறது இருக்காது. இந்த ரேவதி வந்து எப்பயுமே எல்லாருக்குமே ஒரு நட்புக்குரிய ராசியாக, நட்சத்திரமாக விளங்குவதனால, இந்த மீனராசிக்காரர்கள் பொதுவாகவே அனைவருடையுமே ஒரு நட்பு பாராட்டுவோர் ஆள். முடிஞ்ச அளவுக்கு வந்து அடுத்தவங்களுக்கு ஒரு துன்பம் நினைக்காத நல்ல மனசு இருக்கும். ஜாதகம் நல்லா இருந்ததுன்னா, இவங்க எல்லாருக்குமே ஒரு பரோபகாரிகளாக இருப்பார்கள். எல்லாரோடையுமே ஒரு கழுவுற மீன்ல நழுவுற மீனாக பழகக்கூடிய தன்மைங்கிறது இவங்களுக்கு இருக்கும். எந்த இடத்துக்கு போனாலுமே ஒரு நல்ல மதிப்பு, மரியாதை இவங்களோட முகராசிக்கே அது கிடைக்கும். எங்க போனாலும் அப்பா அவனாப்பா நல்லவன்பா அப்படின்னு சொல்லக்கூடிய தன்மை இந்த மீனராசிக்கு பொருந்தும். எப்பயுமே உங்களுக்கு அதிர்ஷ்டம் கிடைக்கணும்னா, இந்த ரெட்டை மீன்கள் இருக்கக்கூடிய படத்த வந்து நீங்க வாங்கி உங்களோட பர்ஸ்லயோ, இல்ல உங்க உங்களோட ஃபோட்டோலயோ வந்து நீங்க வீட்ல இருக்கக்கூடிய இடத்துல மாட்டுங்க. ரொம்ப நல்லது. தெப்ப குளத்துல இருக்க மீனுக்கு பொறி போடுறது உங்களுக்கு ரொம்ப சிறப்பா இருக்கும். இதெல்லாம் வந்து ஒரு ஏன் உங்களுக்கு மட்டும் சொல்றேன்னா, நீங்க இப்ப ரொம்ப அடி வாங்கிட்டு இருக்கீங்க. அதனால தான் உங்களுக்கு நான் வந்து உங்கள ஆறுதல் படுத்துறதுக்காக இந்த விஷயத்த நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன்.